ஆண்டவரே, இந்த வார்த்தையை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, இந்த வார்த்தை வேலையை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, கர்த்தர் நீங்கள் தாமே இந்த வார்த்தை வேலையை நீங்கள் எனக்கு முன்னும் நின்று பேச விரும்பி ஜெபிக்கிறேன். என்னை முற்றிலுமாய் சிலுவைக்குள்ள என்னை மறைக்கிற சுவாமி ஆண்டவர். அப்போ ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வாரத்திலே தங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய், பாதைக்கு வெளிச்சமாய், அவருடைய எல்லா கிருகைகளுக்கும் வெளிச்சமாய், சக்தியாய், ஞானத்தா இருக்கிறது செய்யும் விசுவாசத்தை பெருக பண்ணட்டும். இயேசுவின் அந்த ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, தெரியும் மத்தேயுன்னு சொல்லி ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கு. மத்தேயு புஸ்தகம் தான் இந்த உலகத்தினுடைய புதிய ஏற்பாடு, அதாவது பாவம் மன்னிப்பதற்கு பிற்பாடு வர ஒரு புதிய ஏற்பாடு சொல்லுவோம். இப்போ மத்திய புஸ்தகம் சரியா பழைய ஏற்பாடு இருக்கு. அது கடவுள் இயேசு வர்றதுக்கு முதல் இருக்கு. அது அதுல இயேசு செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் அதில் அடங்கிட்டாங்க அந்த புஸ்தகத்துல. சரியா? அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் 9, அதாவது முதலாவது நம்பர் பண்ணிருங்க அந்த வசனத்தை. அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவர் மேல் உன் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். இயேசு ஒரு விஷயத்தை பத்தி காய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு மனிதன், ஒரு தலைவன், ஒரு கிராமத்தின் தலைவனாக இருந்திருக்கலாம், ஒரு குழுக்கு தலைவனாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தலைவன் அவரை பணிந்து கொண்டு, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். அல்லேலூயா. இந்த கை, நான் அன்றைக்கு கதைச்ச மாதிரி தழும்பு உள்ள கையால் இயேசு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காக்கா. இயேசு மரித்த பின்பு தான் தழும்பு. அது மறிக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள். எங்களுடைய பாவங்களுக்காக பாடுகள் படும் பொழுது ஏற்பட்ட